எல்லாம் ஹராத்தினால் வளர்க்கப்பட்டிருக்குமோ, அப்படி என்றால் என்ன, ஹராத்தை சம்பாதித்து சாப்பிடக்கூடிய உடலாக இருந்திருக்குமோ அந்த உடல் எல்லாம் எங்கு செல்வதற்கு தகுதியானது என்றால் சுவர்க்கத்துக்கு அல்ல, சுவர்க்கத்துக்கு அருகதையான உடம்பு அல்ல, அது நரகத்திற்குத்தான் செல்லும். சகோதரர்களே, ஒரு மனிதனை பற்றி சொன்னார்கள் நபி அவர்கள். பாலைவனத்தில் அவன் பிரயாணம் செல்கின்றான், மிக கஷ்டத்தோடு, பரட்டை தலையோடு, புளிர் பொடிந்த ஆடைகளோடு, இரு கரங்களையும் அல்லாவின் பக்கம் உயர்த்தி யா அல்லாஹ் யா ரப் யா ரப் என்று கத்துகின்றான். நபி அவர்கள் சொல்கிறார்கள், மத்அமுஹு ஹராம், அவனுடைய உணவு ஹராமாக இருக்கின்றது, வல்பஸுஹு ஹராம், அவன் உடுத்திருக்கும் ஆடை ஹராமாக இருக்கின்றது, வகுதிய பில் ஹராம், ஹராத்தினால் தன் உடலை வளர்த்து வைத்திருக்கின்றான். ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹ், அவனுடைய பிரார்த்தனை எப்படியப்பா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கேட்டார்கள். சகோதரர்களே, நாம் செய்யும் வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கு இந்த உலகத்தில் எங்களுடைய சம்பாத்தியம் சுத்தமாக இருக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ தய்யிப், அல்லாஹ் சுத்தமானவன், அவன் பரிசுத்தமானவன், அவன் தூய்மையானவன். லா யக்பலு இல்லா தய்யிபா, எது தூய்மையானதோ அதைத்தான் அவன் அங்கீகரிப்பான். தன்னுடைய ரசூல்மார்களுக்கு, தூதர்மார்களுக்கு ஹலாலான உணவை சாப்பிடுமாறு அவன் கட்டளை இட்டிருப்பது போன்று மூமின்களாகிய உங்களுக்கும் இதே கட்டளையை இட்டிருக்கிறான். நீங்களும் ஹலாலைத்தான் சாப்பிட வேண்டும். சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஈமான் ஆழ பதிந்து விட்டால், அல்லாஹ் நாளை மறுமையில் தண்டிப்பான் என்ற சிந்தனை அவருடைய மூளையில் மிக ஆணித்தரமாக பதிந்து விட்டால், என்னுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் நான் ஹலாலை சாப்பிடாவிட்டால் தூக்கி எறியப்பட்டுவிடும், எனக்கு எந்த பலனும் அதில் கிடைக்காது என்ற அச்சம் அவனுடைய உள்ளத்தில் ஆழமாக இருந்தால் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அவன் அனுதினமும் அதில் கரிசனம் உள்ளவனாக இருப்பான். புகாரியில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை அவருடைய அடிமை ஒருவர் சம்பாதித்து கொண்டு வந்த ஒரு பொருளை சாப்பிட்டு விட்டார்கள். சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த அடிமை ஹஸரத் அபூபக்கரிடம் கேட்கிறார், அபூபக்கர் அவர்களே, நீங்கள் இப்போது சாப்பிட்ட உணவு என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? சொன்னார்கள், வமாஹுவ, என்ன அது? பசியா இருந்திருக்கும், தின்றிருப்பாரு. திண்ட பிறகுதான் என்ன யோசனை வருது, அவன் சொல்ல போய் கேட்டாங்க, வமாஹுவ, என்னப்போ சொல்ற? உடனே சொன்னார்கள், அந்த அடிமை சொல்கின்றான், நான் முன்னொரு காலத்தில் இந்த குறி பார்ப்பவனாக இருந்தேன், ஜோசியம் போன்ற இந்த மாதிரியான செய்கைகளை செய்பவனாக இருந்தேன். இப்படி ஒரு மனிதனுக்கு நான் ஜோசியம் செய்து அவனை ஏமாற்றினேன். எனக்கு அது தெரியாதுன்னு கூட சொல்றான். அட, செஞ்சதே ஹராம், அதுலயும் வேற என்ன ஏமாற்றம் வேற சொல்றான். எனக்கு வலா உஜீது, எனக்கு அது என்னவென்று தெரியாதவன் கூட அவனுக்கு ஜோசியம் செய்யற மாதிரி செஞ்சு ஒரு ஏமாத்திட்டேன், எனக்கு என்ன செய்யணும், அவன் அதுக்குரிய கூலியை தரணும். ஆனா அப்ப எடுக்கல, பிறகு இப்போதுதான் அது கிடைத்தது, அதைத்தான் எடுத்துக்கொண்டு வந்தே நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்கள். சகோதரர்களே, ஹதீஸில் வருகின்றது, புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திண்டதை அப்படியே வாந்தி எடுத்தார்கள், சாப்பிட்டதை அப்படியே வாந்தி எடுத்தார்கள். பிறகு இன்னொரு விவாதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களாம், என்னுடைய உயிர் போய்தான் இந்த சாப்பாடு வெளியே வரும் என்றிருந்தாலும் நான் அதற்கும் முயற்சி செய்வேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் முறையிட்டார்கள், யா அல்லாஹ், எதுவெல்லாம் என் உடலோடு போய் கலந்து விட்டதோ, என் நாளங்களோடு போய் சேர்ந்து விட்டதோ, எதுவெல்லாம் என் குடலில் போய் இரண்டர கலந்து விட்டதோ, இதை எனக்கு எதுவும் செய்ய முடியாது, நீ என்னை மன்னித்து விடு என்று ஹஸரத் அபூபக்கர் அவர்கள் மிக கவலையோடு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கிறார்கள். சகோதரர்களே, இப்படி ஹராத்தில் அவ்வளவு பெரிய பயத்தில் இருந்திருக்கிறார்கள். வரலாற்றை நாம் படித்து பார்க்கிறோம். முற்காலத்தில் வாழ்ந்த நல்ல பெண்மணிகளை பற்றி எழுதியிருக்கின்றார்கள். தன்னுடைய கணவன்மார்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது சொல்வார்களா, அருமை கணவர் அவர்களே, பசியை தாங்கும் சக்தி எங்களிடம் இருக்கின்றது, ஆனால் நரகத்தை தாங்கும் சக்தி எங்களிடம் இல்லை. பசியை நாம் தாங்குவோம், ஆனால் நெருப்பை எங்களால் தாங்க முடியாது. என்ன சொல்கிறார்கள்? ஹலாலான வழியில் சம்பாத்தியத்தை நடத்தி கொண்டு வாருங்கள். எனவே சகோதரர்களே, நாம் இதில் மிக கரிசனமாக இருக்காவிட்டால் நிச்சயமாக காலமாற்றம் எங்களை மாற்றிவிடும் என்று நாம் பார்க்கிறோம். இதில் பொதுபோக்குத்தனம், கரிசனமற்ற நிலை சமூகத்தில் பலரிடம் இருந்து வருகின்றது. இவர்களோடு இரண்டு கலந்து நாமும் இருக்கும் போது என்ன நடக்கின்றது?
நம்மிடத்திலும் அந்த பலவீனம் ஏற்பட்டுவிடும். சகோதரர்களே, ஈமானுடைய அவைகளுக்கு சென்று எங்களுடைய ஈமானை அடிக்கடி நாம் புதுப்பித்துக் கொள்ளாவிட்டால், ஈமானுக்கு உரமூட்டாவிட்டால், மார்க்க உபன்யாசங்களை நாம் கேட்காவிட்டால் அந்த உணர்வுகள் எங்களுடைய உடலில் செத்து போய்விடும். எனவே அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். நாம் வாழ்க்கையில் ஹலாலை சம்பாதித்து சாப்பிடும் நல்ல மக்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, ஹலாலான உணவை சாப்பிட வேண்டும், அதையே என்னுடைய வாழ்க்கையில் நான் உட்கொள்ள வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு இருந்தால், இஸ்லாம் எந்த உணவுகளை எவைகளை ஹராம் என்று சொல்லி இருக்கிறது என்ற அறிவு மனிதனுக்கு அவசியமாக இருக்கின்றது. ஹராம் எதுவென்று தெரிந்தால் தானே ஹராத்திலிருந்து தவிர்த்திருக்க முடியும், ஹலாலை சம்பாதிக்க முடியும். அறிவீனத்தின் காரணமாக சமயத்தில் ஹராத்தை ஹலால் என்று நினைத்துக் கொண்டு செய்து விடுவோம். நாம் பார்க்கிறோம், சமூகத்தில் நிறைய பேர் பல காரியங்களை செய்கின்றார்கள். அதை விளக்கும் போதுதான் இது ஹராமா, அல்லாஹ் தெரியாதே, இவ்வளவு காலமா செஞ்சு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கவலைப்படுகிறார்கள். எனவே சகோதரர்களை, மிக முக்கியமாக மார்க்கம் எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கின்றது என்பதனை கண்டிப்பாக நாம் தெரிந்து வைத்தால்தான் இந்த ஹலாலான உணவை எவ்வாறு சம்பாதிப்பது, ஹலாலான வழியில் எப்படி செல்வது என்ற விளக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வகையில் சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும், இஸ்லாம் தடுத்துள்ள வியாபார முறைகள், இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய பொருளீட்டல் முறைகளை நாம் எடுத்து பார்த்தால் 3 அடிப்படைகள் அங்கு சுழல்வதை நாம் பார்க்கலாம். ஒன்றோ அது வட்டியின் காரணமாக தடுக்கப்பட்டிருக்கும், அல்லது அநியாயம் என்ற ஒன்று அந்த வியாபாரத்தில் இருக்கும், அதனால் தடுக்கப்பட்டிருக்கும், அல்லது ஏமாற்றம் என்பது அங்கு இருக்கும். சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு காரியத்தை தடுக்கிறான் என்றால் இத்தகைய அடிப்படையான காரணங்கள் இன்றி மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா எதையும் தடுக்க மாட்டான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், அஹல்லல்லாஹுல் பைஅ, அல்லாஹ் உங்களுக்கு வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கின்றான். இன்னும் சொல்ல போனால் சகோதரர்களே, ஹலாலான உணவை தேடி பெறுமாறு அல்லாஹ் எங்களை ஆர்வப்படுத்துகின்றான். எங்களுக்கு தெரியும், ஜும்மாவுடைய தொழுகையை நீங்கள் முடித்து விட்டால் என்ன சொல்கின்றான், நீங்கள் செல்லுங்கள், فاسعوا الى ذكر الله وذروا البيع فاذا قضيت الصلاه فانتشروا في الارض وابتغوا من فضل الله. தொழுகை முடிந்து விட்டால் நீங்கள் அல்லாஹ்வுடைய ரிஸ்கை, அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் தேடி பூமியில் செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ் தான் இந்த கடலை கப்பலை எல்லாம் உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான். வஸஹர லகுமுல் பஹர், இந்த கடலை அல்லாஹ் தான் உங்களுக்கு வசப்படுத்தி இருக்கின்றான். லிதஜ்ரியல் ஃபுல்கு ஃபீஹி பிஅம்ரி, அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு கப்பல்கள் அதில் செல்லும் நிலையை ஆக்கியவன் அவன்தான். வலிதப்தகு மின் ஃபضலி, அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் தேடுவதற்காகவும் அல்லாஹ் தஆலா இவைகளை உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான் என்று சொல்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் தேடுங்கள், தாராளமாக தேடிக்கொள்ளுங்கள். சகோதரர்களே, உண்மையில் இஸ்லாம் மனிதனுக்கு செல்வத்தை சேகரிப்பதில் அளவை சொல்லவில்லை. இவ்வளவுதான் உன்னுடைய அக்கவுண்ட்ல இருக்க வேண்டும், உங்களோட பேங்க் பேலன்ஸ் என்று சொல்லி இவ்வளவுதான் இருக்க வேண்டும். இதை விட என்ன சொத்துரிமை அரசாங்கத்துக்கு அல்லது தனியார் பொருளுடைமை என்பது கிடையாது, அது இருக்கக்கூடாது, அது அநியாயம், இப்படி எல்லாம் இஸ்லாம் சொல்லல. தாராளமாக எவ்வளவு நீங்கள் சம்பாதிக்கலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் சேகரித்து வைத்துக் கொள்ளலாம். உண்பதற்கும் புசிப்பதற்கும் கூட அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தாராளமாக அனுமதிக்கின்றான். வகுது வஷ்ரபு, நீங்கள் சாப்பிடுங்கள், குடியுங்கள் என்று சொல்கின்றான். ஆனால் அல்லாஹ்வுடைய வரம்பை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். நீங்கள் சம்பாதிக்கும் அந்த பணத்திற்கு அல்லாஹ் இடக்கூடிய சில சட்டங்கள் இருக்கின்றது, அந்த முறையில் நீங்கள் சம்பாதிக்க வேண்டும். நீங்கள் செலவழிப்பதற்கு என்றும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறார், அந்த முறையில் நீங்கள் செலவழிக்க வேண்டும். எனவே வட்டி, அதே போன்று அநியாயம், அதே போன்று ஏமாற்றம், 3 அடிப்படைகளை நாம் என்ன செய்யலாம், இஸ்லாம் தடுக்கக்கூடிய வியாபார முறைகளில் பார்க்கலாம். சகோதரர்களே, இன்றைக்கு வட்டியை பற்றி பேசுவதாக இருந்தால் தனியாக அதற்கு என்று பல நாட்களை கொண்ட ஒரு உரை நடத்தப்பட வேண்டும். அதற்கு இந்த உரை மாத்திரம் போதாது. இருந்தாலும் நாம் சுருக்கமாக சொல்லுவோம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும், மிக பெரும் கொடுமை, சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக பெரும் சீர்கேடு, சமூகத்தில் மாபெரும் சுரண்டல், இப்படியெல்லாம் எத்தனையோ வர்ணனைகளை என்ன செய்யலாம், வட்டிக்கு சொல்லலாம். அதனால்தான் அல்லாஹ் என்ன சொல்கின்றான், ஃபஇல்லம் தஃஅலு, இந்த வட்டியை நீங்கள் விடாவிட்டால் ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹ், அல்லாஹ்வோடு போர் பிரகடனம் செய்யுங்கள். சகோதரர்களே, வார்த்தையை யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வோடு போர் பிரகடனம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் இது யாருக்கு ஏலும்?
தனி மனிதனுக்கு ஏழுமா, சமுதாயங்களுக்கு ஏழுமா? அட உலகத்தில் பிறந்த மனிதன் எல்லோரும் சேர்ந்தாலும் கூட நடக்க முடியாத ஒரு காரியமே. அல்லாஹ்வோடு எவருக்கு போர் பிரகடனம் செய்ய முடியும்? யோசித்து பார்க்கிறோம் சகோதரர்களே. ஆனால் அல்லாஹ் அடைந்து சொல்கின்றான், வட்டியை நீங்கள் விடவில்லையா, நீங்கள் அல்லாஹ்வோடு போர் செய்வதற்கு தயாராகுங்கள். எவ்வளவு ஆழமான வார்த்தை! முடியாது, முடியவே முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇல்லம் தஃஅலு வலம் தஃஅலு என்று குர்ஆனுக்கு சொன்னான். மக்களே, இந்த குர்ஆன் சத்தியம் என்பதை நீங்கள் நம்பாவிட்டால் இதை போன்று ஒன்றை நீங்கள் செய்து கொண்டு வாருங்கள். சொல்லி போட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபஇல்லம் தஃஅலு, நீங்கள் செய்யாவிட்டால் வலம் தஃஅலு, உங்களால் செய்ய முடியாது, உங்களால் செய்ய முடியாது. ஃபத்தகுன் நார், நரகத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். சகோதரர்களே, அதே போன்றுதான் என்ன சொல்கின்றான், நீங்கள் அல்லாஹ்வோடு போர் செய்ய தயாராகுங்கள். முடியாத காரியம் இருந்தாலும் அது அவ்வளவு பெரிய பாரதூரமான ஒரு விஷயம் என்பதை காட்டுவதற்காக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எனவே சகோதரர்களே, வட்டி அது எந்த வடிவமாக இருந்தாலும், இன்றைக்கு சில சகோதரர்கள் கோடிச்சு கேட்கிறாங்க, அது பெர்சன்டேஜ் ரொம்ப கொஞ்சமா தான் இருக்கு மூலவே. இப்ப 2 நாளைக்கு முன்னால் ஒரு சகோதரர் கோடை கேட்கிறாரு, இந்த சாப்ல ஒரு இது போட்டிருக்காங்க, வட்டியினுடைய இதை பார்த்தா ரொம்ப குறைஞ்ச வட்டியா 2%, 2% தான் வட்டி. அதுலயும் நீங்க ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க செட்டில் பண்ணீங்கன்னு சொன்னா என்ன, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ, வட்டியே இல்ல, என்ன செய்யலாம், எடுக்கலாமான்னு கேட்கிறாரு. சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, வட்டி அதனுடைய விகிதாசாரத்தை நாம் பார்க்கவே கூடாது. குறைந்த அளவா கூடிய அளவா எல்லாம் ஹராம் தான். வட்டி என்று வந்தாலே என்ன, அது 1 ரூபாயாக இருக்கட்டும், வட்டி என்று வந்தால் அது ஹராம் தான். நீங்க வருஷத்துக்குள்ள கெட்டி முடிப்பீங்க, நாங்க தான் கெட்டி முடிச்சிருவோமே, அப்ப எங்களுக்கு வட்டி போட மாட்டாங்க தானே. சகோதரர்களே, மனிதனுடைய வாழ்வுக்கு யாருக்கு உத்தரவாதம் இருக்குது? பொருளாதாரத்தில் யாருக்கு உத்தரவாதம் இருக்குது? நேற்று அடிச்ச சுனாமியில என்ன நடந்துச்சு? நேற்று செல்வந்தர் இன்றைக்கு குடிசையில் இருக்கார். நேற்று செல்வந்தர் இன்றைக்கு என்ன, குடிசையில் அடுத்தவர்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். யாரும் நமக்கு பிச்சை போட மாட்டாங்களா, யாரும் சாப்பிட தர மாட்டாங்களா? உலகத்துல பார்த்தோமா இல்லையா? பார்த்தோம். மனித வாழ்க்கைக்கு நிச்சயம் கிடையாது, யாருக்கும் கேரண்டி கிடையாது. யாரும் சொல்ல முடியாது, ஒரு வருஷத்துல நான் செட்டில் பண்றேன், அதனால எனக்கு வட்டி என்ன செய்ய மாட்டாங்க, போட மாட்டாங்க, வரமாட்டாது. சகோதரர்களே, எக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறீங்களா இல்லையா? ஒரு வருஷத்துக்குள்ள கெட்டாட்டி நாங்க வட்டி தருவோம் கையெழுத்து போடுறீங்களா இல்லையா? எனவே அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். எனவே இந்த உடன்படிக்கை ஹராம். இந்த உடன்படிக்கையில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. சகோதரர்களே, சில சகோதரர்கள் எதற்கு நிறைய லோன் சிஸ்டம், சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு ஆர்வமூட்டப்படுகின்றது. உங்களுக்கு நீங்க இவ்வளவு எடுத்தீங்கன்னு சொன்னா நாங்க இது இன்னதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயா தருவோம், இன்னதெல்லாம் என்ன செய்வோம், நாங்க உங்களுக்கு ஃப்ரீயா தருவோம். சகோதரர்களே, இப்படி ஆர்வப்படுத்தப்படுகின்றது. வாருங்கள், வட்டி குறைந்த வீதம். சகோதரர்களே, நாம் சுருக்கமாக முடிவெடுக்க வேண்டும். வட்டி என்று அங்கு வந்தால் நிச்சயமாக அது ஹராம். அது குறைந்ததாக இருந்தாலும் கூடியதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளாகும் செயல். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅனல்லாஹ், அல்லாஹ் சபிக்கின்றான், ஆகிலர் ரிபா வ முகிலஹு, வட்டி எடுப்பவன் கொடுப்பவன் 2 பேரையும். கொடுப்பவனுக்கு மட்டுமல்ல, எடுப்பவனுக்கும் சாபம் இருக்கின்றது. ஆக அல்லாஹ் தஆலா எடுப்பவன் கொடுப்பவன் எல்லோருக்கும் சாபம் இடுகின்றான். வ காதிபஹு, அதை எழுதிய மனிதனுக்கும் சாபம். வ ஷாஹிதை, அதற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய இருவர்கள் அவர்களுக்கும் சாபம். அப்ப சம்பந்தப்பட்டாலே சாபம் என்று இருக்கின்றது. அப்ப எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். எனவே எந்த வங்கிகள் எல்லாம் வட்டியை அடிப்படையாக கொண்டிருக்கின்றதோ அதனோடு நாம் புலங்குவது என்பது, அவர்களோடு நாம் ஏதாவது எக்ரிமெண்ட் பண்ணுவது என்பது சகோதரர்களே மிக கவனமாக இருக்க வேண்டும். சமயத்தில் மறைத்து விடுவார்கள், இஸ்லாமிய பெயர்களை முன்னால் காட்டி விடுவார்கள். நீங்களும் என்ன செய்து விடுவீர்கள், இது இஸ்லாம் பேர்ல தானே இருக்கிறது, ஹலால் என்று தானே இருக்குது, ஹலால் என்று தான் என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்து விடுவோம், ஏமாந்து விடுவோம். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். எனவே சுருக்கமாக நாம் அதை பற்றி அதிகமாக பேசவில்லை. ஹராம், வட்டி